உலக நாகரிகத்துடைய தொட்டில் என்று அழைக்கப்படுவது பாபிலோன் தேசம். அதேபோல தமிழருடைய நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது மூழ்கி போன, மறைந்து போன அல்லது காணாமல் போன குமரி கண்டம் என்பது. நம்முடைய தமிழ்நாட்டின் கன்னியாகுமரிக்கு தெற்கே இருக்கிற கடல் பகுதியில தான் இந்த குமரி கண்டம் இருந்ததாகவும், அந்த குமரி கண்டம் கடலிலே மூழ்கி போனதாகவும் தமிழ் ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். அந்த குமரி கண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க ஆரம்பித்த போது அங்கே இருந்த ஆதி தமிழர்கள் உலகமெங்கும் பரவினார்கள் என்று சொல்லி ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். அங்கிருந்து தப்பி பிழைத்த மக்கள் உலகெங்கிலும் புலம்பெயர்ந்தார்கள் என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்களும் மொழியியல் ஆய்வாளர்களும் கருதுகிறார்கள். இந்த குறிப்பிட்ட காரியம் உலக வரலாற்றில் தமிழர்களுடைய மிகப்பெரிய புலம்பெயர்வு அல்லது இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. இப்படி ஆதி தமிழர்கள் புலம்பெயர்ந்து குடியேறிய சூழ்நிலைகள் பல்வேறு வகைகள் அழைக்கப்படுகின்றன. அதில் முதலாவது சிந்து சமவெளி நாகரிகம். குமரி கண்டத்திலிருந்து வடக்கு நோக்கி சென்ற தமிழர்கள் நர்மதை மற்றும் தபதி ஆறுகளை கடந்து சிந்து சமவெளியில் குடியேறியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அங்கே கிடைக்கப்பெற்ற முத்திரைகளுக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பு இதனை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இரண்டாவதாக சுமேரியா மற்றும் எகிப்து. இன்றைய ஈராக் பகுதி தான் மெசபதோமியா என்று அழைக்கப்பட்டது. அந்த சுமேரிய நாகரிகத்துக்கும் பண்டைய தமிழ் நாகரிகத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. சுமேரியர் என்கிற சொல் எப்படி உருவானது தெரியுமா? செம்மொழியர் என்கிற வார்த்தையினுடைய திரிபு தான் சுமேரியர் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக மத்திய தரைக்கடல் பகுதிகள். கிரீட் மற்றும் நைல் நதி பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் தமிழர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அதே போல குமரிக்கண்ட மக்கள் உலகெங்கிலும் பல்வேறு இடங்களுக்கு பரவினார்கள் என்பதை பின்வரும் சான்றுகள் நிரூபிக்கிறதாக இருக்கின்றன. ஒன்று, மொழியியல் ஒற்றுமை. ஆஸ்திரேலியாவில் ஆபாரிஜின் என்கிற பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் பேசுகிற மொழியில் இருக்கிற சொற்கள் தமிழ் சொற்களுக்கு அப்படியே ஒத்துப்போகின்றன. உதாரணமாக மாடு, மகன், ஊர் போன்ற வார்த்தைகள் ஆஸ்திரேலிய மொழியில அப்படியே பயன்படுத்தப்படுகின்றன. இரண்டாவதாக மத மற்றும் கலாச்சாரம். எகிப்திய பிரமிடுகளில் காணப்படும் சில குறியீடுகள், அது மட்டும் இல்லாம அவர்களுடைய சூரிய வழிபாடு, இவைகள் எல்லாம் தமிழருடைய வழிபாட்டு முறைகளோடு ஒத்துப்போவதாக இருக்கிறது. மூன்றாவதாக மரபணு ஆய்வு. இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் சில ஆப்பிரிக்க, ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களுக்கும் மரபணு ரீதியிலான தொடர்புகள் இருப்பதாக ஆய்வறிக்கைகள் நிரூபிக்கின்றன. இது பொதுவான ஒரு நிலப்பரப்பில், அதாவது குமரி கண்டத்திலிருந்து மனிதர்கள் பரவியதற்கான சான்றாக பார்க்கப்படுகிறது. நான்காவதாக புவியியல் பெயர்கள். ஈரான், ஈராக் மற்றும் சில அரபு நாடுகளில் ஊர், ஏரி, மலை என்று முடிகிற சில ஊர் பெயர்கள் இன்றும் கூட காண கிடைக்கின்றன. இது தமிழர்களுடைய புலம்பெயர்வை குறிப்பதாக ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா பைபிள் மற்றும் சுமேரிய குறிப்புகள் என்ன சொல்லுகின்றன? பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஏதேன் தோட்டம் என்கிற ஒரு தோட்டம் தெற்கு பகுதியில் இருந்த ஒரு தீவு என்றும் அது குமரி கண்டமாக இருக்கலாம் என்றும் இறையியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சுமேரியர்களுடைய கல்வெட்டுல டில்முன் என்று அழைக்கப்படுகிற ஒரு தீவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தீவு சூரியன் உதிக்கும் நாடு மற்றும் தூய்மையான நாடு என்று சொல்லப்படுகிறது. பல ஆய்வாளர்கள் இந்த டில்முன் என்று சொல்லப்பட்ட தீவானது குமரி கண்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டம் இந்த பகுதியில் தான் இருந்திருக்க வேண்டும் என்றும் சில இறையியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்றைய குமரி கடல்ல இது சம்பந்தமான சான்றுகள் ஏதாகிலும் இருக்கிறதா? தேசிய கடல்சார் நிறுவனம் நடத்திய சில ஆய்வுகள்ல குமரி கடலுக்குள்ள மனிதர்களால் கட்டப்பட்ட சுவர்கள் மற்றும் சில இடிபாடுகள் காணப்படுகிறத கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இந்த கட்டுமானங்கள் எல்லாம் சுமார் 10,000 வருடங்கள் பழமையானவை என்று சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் இலக்கியங்கள் சொல்லுகிற, பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற கடற்கோள் என்பது உண்மையானது என்பதற்கு சான்றாக இருக்கிறது. தமிழருடைய இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிற இந்த குமரி கண்டமானது அழிந்து போவதற்கு அல்லது மூழ்கி போவதற்கு கடற்கோள், அதாவது ஆழி பேரலை அல்லது கடல் மட்டம் உயர்தல், இது போன்ற காரணங்கள் தான் குமரி கண்டம் மூழ்கி போனதற்கு அல்லது அழிந்து போனதற்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. நோவா காலத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நமக்கு தெரியும். நோவா காலத்து வெள்ளம் உலகம் முழுவதும் பரவியதற்கான ஆதாரங்கள் இன்று வரைக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் குமரி கண்டம் அழிந்து போனதா என்கிற ஒரு கேள்வியும் உண்டு. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி கொண்டிருந்த குமரி கண்டம் இதன் மூலமாக முழுமையாக மூழ்கி போனது என்றும் சொல்லப்படுகிறது. சில அறிஞர்கள் நோவா காலத்து உலகளாவிய வெள்ளம், குமரி கண்டம் மூழ்கி போன சூழல் இரண்டும் ஒரே காரணத்தினால அல்லது ஒரே காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட அழிவுகள் மூலமாக உலக வரைபடத்திலேயே மிக முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டன. நோவா காலத்து வெள்ளம், குமரி கண்டத்தினுடைய அழிவு, புவித்தட்டு நகர்வுகள், இவைகள் எல்லாம் உலக வரைபடத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தின. அதில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் இமயமலையினுடைய உருவாக்கம். இமயமலையை குறித்து அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட மலை உருவாவதற்கு மில்லியன் கணக்கில் ஆண்டுகள் தேவைப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குமரிக்கண்டம் மற்றும் அதன் ஒரு பகுதியாக கருதப்பட்ட இந்திய நிலப்பரப்பு அல்லது இந்திய நிலத்தட்டு வடக்கே நகர்ந்து
ஆசிய நிலத்தட்டோடு கூட மோதியது. இந்த மோதலின் அழுத்தத்தால் கடல் மட்டத்திலிருந்து நிலப்பரப்பு மேலே உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இமயமலை அடுக்கடுக்காக உண்டானதற்கான காரணங்கள் என்று சொல்லி ஆய்வுகளை வைத்திருக்கிறார்கள். முற்காலத்தில் இந்திய நிலப்பரப்பு மற்றும் குமரிக்கண்டம் ஆகியன இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. குமரிக்கண்டம் மூழ்கிய பிறகுதான் எஞ்சிய பகுதிகள் இந்திய துணைக்கண்டமாக மாறியிருக்கிறது. பழங்காலத்தில் இந்தியா நாவலந்தீவு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்திய தேசமானது முன்பு இமயமலையோடு அல்லது ஆசிய திட்டோடு சேராமல் தனியாக ஒரு தீவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. நிலத்தட்டு நகர்வுகள், கடல் மட்ட உயர்வு இவைகளின் காரணமாகத்தான் குமரிக்கண்டம் அழிந்தது என்று எடுத்துக்கொண்டால் அதில் எஞ்சிய பகுதிகளாகத்தான் இந்தியாவோடு இணைந்திருந்த இலங்கை பகுதிகள் கூட தனியாக சென்று தனி தீவாக மாறியிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதியாகம புஸ்தகத்தில் 6, 7, 8 அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னா நோவா காலத்து பெருவெள்ளம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சில தமிழ் ஆய்வாளர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நோவா என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த மனிதனுடைய பெயருக்கும் நாவாய் என்று அழைக்கப்படுகிற தமிழ் வார்த்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்றாங்க. நாவாய் என்றால் கப்பல் என்று அர்த்தம். நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களுக்கும் உலக வரலாற்றுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதுதான். அதுலேயும் குறிப்பா தமிழர்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற மனிதர்களுக்கும், தமிழ் மொழிக்கும் எபிரேய மொழிக்கும், தமிழ்நாடு அல்லது குமரி கண்டத்துக்கும் உலகளாவிய வகையில பரவி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறது தான். குமரி கண்டத்தில் பஹ்ருலி என்று அழைக்கப்படுகிற ஆறு ஓடியதாகவும் அதே போல பல செழிப்பான ஆறுகள் ஓடியதாகவும் தகவல்கள் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் ஓடிய ஆறுகளும் குமரி கண்டத்தில் ஓடிய ஆறுகளும் ஒன்றுதான் என்றும் சில ஆய்வுகள் சொல்லுகின்றன. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்கள் மறைபொருளாக இருப்பது நாம் அறிந்ததுதான். அதே போலத்தான் தமிழருடைய வரலாறு, தமிழ் மொழி சார்ந்த வரலாறு, தமிழர்களுடைய நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்பட்ட இந்த குமரி கண்டத்தினுடைய வரலாறு இவைகளிலும் மறைபொருள்கள் உண்டு. இவைகளுக்கும் பரிசுத்த வேதாகமத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, உலகம் உருவானதையும் மனிதன் உருவானதையும் பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இவைகளை அறிந்து கொள்வதனால் நமக்கு என்ன பயன்? இன்னும் பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொண்டு கடவுளை நெருங்கி சேர வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் மூலமாகத்தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் ஒரு விடுதலை உண்டாகிறது என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. உண்மை என்று நாம் அறிந்து கொள்வதற்கு உலகளாவிய இவ்வளவு சான்றுகள் உண்டு அப்படிங்கிறத நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்த வேதாகமும் உண்மைனா அதில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் உண்மை என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே நமக்கு மீட்பு உண்டாகிறது அப்படிங்கிறதே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த வேதாகமத்தின் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.